ஹாய் ஹலோ கைஸ், அனைவருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி நம்ம மாதிரி தேர்வு 13 என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 9ஆம் வகுப்பில் இருக்கிற முதல் பருவம், அதாவது வந்து இயல் 1, 2, 3லேருந்து 100 வினாக்கள் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி வினாத்தாள் 12 வரைக்கும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸும் பார்த்துட்டோம். கூட வந்து பார்த்திங்கன்னா 10ஆம் வகுப்பில் இருக்கிற 3 பருவம், அதாவது வந்து 1லேருந்து 9 வரைக்கும் இருக்கிற இயலில் வந்து 3 டேர்மாக இருக்குல்ல. ஸோ அந்த 3 டெஸ்ட்டையும் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஸோ பார்க்கல அப்படின்னா மாதிரி தேர்வு எல்லாமே ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஸோ நம்ம டெய்லி 100 வினாக்கள் பார்த்துட்ருக்கோம். அது மட்டும் இல்லாமல் வீக்லி ஒன்ஸ் வந்து ஃபுல் டெஸ்ட் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதுவும் பாருங்கள். அது வந்து 200 மார்க்ஸ்க்கு வந்து நம்ம வச்சுட்ருக்கோம். சரிங்களா? இப்போ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுறோம்ல, ஸோ அந்த மாதிரி தான் தமிழில் 100 வினாக்கள், பொது அறிவில் 100 வினாக்கள் வந்து டோட்டலாக 200 வினாக்களுக்கு நம்ம பார்த்துட்ருக்கோம். அதை நான் ஓஎம்ஆர் ஷீட்டை வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கன்னு சொல்லியிருந்த கொஷின்ஸ். சரிங்களா? ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு வீடியோவில் பார்த்து உங்களால் ஒர்க் அவுட் பண்ண முடியல அப்படின்னா மேலே வாட்ஸ்அப் நம்பர் இருக்கலாம், நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேளுங்க. ஸோ உங்களுக்கு வந்து கொஷின்ஸ் எல்லாமே பிடிஎஃபாக நாங்கள் கொடுத்துருவோம். சரிங்களா? நீங்கள் ஓஎம்ஆர் வச்சு பொறுமையாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அது இல்லாமல் அவங்களுக்கு ஆன்சர்ஸும் நாங்கள் ப்ரொவைட் பண்ணுவோம். சரிங்களா? நீங்கள் ஓஎம்ஆர் வச்சு ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸும் செக் பண்ணி பார்த்துக்கலாம். நீங்கள் எவ்வளோ மார்க்ஸ் எடுத்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கே ஒரு ஐடியா கிடைக்கும். சரிங்களா? ஸோ அதுக்காக தான் வந்து பிடிஎஃபும் கொடுத்துட்ருக்கோம். ஸோ ஸ்டடி மெட்டீரியல், ப்ரீவியஸ் இயர் கொஷின் அண்ட் ஆன்சர்ஸு, ஸோ அது இல்லாமல் இப்போ பார்த்துருக்க டெய்லி மாதிரி வினாதான் வித் ஆன்சர்ஸும் ப்ரொவைட் பண்ணி தான் உங்களுக்கு காம்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு வேணும்னா நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஸோ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு வந்து மெட்டீரியல் இருந்து தான் நம்ம டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு வந்து புரிய மாட்டேது. மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோட ஸ்டடி மெட்டீரியல் அதுலேருந்து தான் வந்து டெஸ்ட் கொஷின்ஸ் கொடுத்துட்ருக்கோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து ரெண்டும் சேர்ந்து நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு டெஸ்ட் கொஷின்ஸ் அட்டன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? ஃபஸ்ட் ஒன் வந்து பாருங்கள், வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். 100 வினாக்களுமே ரொம்ப முக்கியம். சரிங்களா? இந்த 100 வினாக்களை நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ நம்ம இது ஃபுல்லாமே ரிவிஷன் தான். சரிங்களா? நம்ம ஒவ்வொரு டேர்மாக பார்க்குறக்கு ரீசன் என்ன அப்படின்னா நம்ம ஆல்ரெடி படித்து முடிச்சிட்டோம். சரிங்களா? ஸோ இப்போ ஃபுல்லாக இந்த 1 மந்த் ஃபுல்லாக ரிவிஷன் தான் பார்க்க போகிறோம். நிறைய பேர் வந்து பொதுறிவு கேட்குறீங்க, பொதுறிவு வீடியோ போட்டிங்கன்னா யாருமே பார்க்க மாட்டேறீங்க. ஏன்னு எனக்கு ஒன்றும் தெரில. இப்போ நம்ம தமிழுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து யாருமே பொதுறிவுக்கு கொடுக்க மாட்டேறீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நேற்று வந்து ஆர்பிஐ பற்றி போட்டிருந்தோம். ஆர்பிஐ வந்து கரண்ட் அஃபேர்ஸ் கூட ரிலேட்டட் தான். ஆனால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய பேர் கேட்குறீங்க எக்கனாமிக் வந்து வேணும்னு. பட் வீடியோ போட்டோம் அப்படிங்கும்போது நிறைய பேர் வந்து பார்க்க மாட்டேறீங்க. அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் நினச்சிக்க மாட்டேறீங்க. என்ன அப்படின்னு எனக்கு புரியலை. ஸோ நம்ம தமிழுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோமோ சேம் அதே அளவு ஜிகேக்கும் நம்ம கொடுக்கணும். சரிங்களா? ஏன்னா இப்போ நம்ம தமிழில் 150 மார்க் மட்டும் இருந்தால் உங்களுக்கு போதுமா? நான் எல்லாருமே வந்து 100 கேள்வி வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ண முடியாது. ஸோ இன்கேஸ் பண்ணிங்கனாலும் 99 கேள்வி நீங்கள் ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 150 மார்க்ஸில் வந்து இப்போ 149 நீங்கள் எடுத்துக்கிறீங்க. பேலன்ஸ் 150 மார்க் வந்து ஜிகேல தானே இருக்குது. ஸோ அப்போ எந்த அளவுக்கு நீங்கள் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஜிகேக்கும். சரிங்களா? ஸோ தமிழ் நீங்கள் படிக்கிறது தப்பில்லை, ஜிகேவும் நீங்கள் படிக்கணும். சரிங்களா? நம்ம ஒவ்வொன்றும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வீடியோலையும் வந்து ப்ரீவியஸ் இயர் கம்பேர் பண்ணி தான் நம்ம கொஷின்ஸ் எடுத்து போடுறோம். ஒவ்வொரு கேள்வி கடையில் வந்து பார்த்திங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸும் கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதனால் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ரெண்டையும் வந்து ஈவனாக படிங்க. எப்போவுமே வந்து ரெண்டும் வந்து தமிழும் முக்கியம், பொதறிவும் முக்கியம். சரிங்களா? ஸோ ஃபஸ்ட் கொஷின் வந்து பாருங்கள், மகத நாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த மண்டபம் அப்படிங்கிற பாடல் அடிகள் இடம்பெறும் நூல் எது? மகத நாட்டு வாழ்வாய் வேந்தன் பகைப்புறத்து கொடுத்த மண்டபம் அப்படிங்கிற அடிகள் இடம்பெறும் நூல் வந்து எந்த நூல்னு கேட்டிருக்காங்க. ஸோ சிலப்பதிகாரம். ஸோ இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் வந்து எதுனா சிலப்பதிகாரம். சரிங்களா? ரெண்டாவது கேள்வி வந்து பாருங்கள், முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதியை கண்டறிக. முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதியை கண்டறிக. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி இரு. சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. மூணாவது கேள்வி பிரித்தெழுதுக. கண்டெடுக்கப்பட்டுள்ளனர் அப்படிங்கிற ஒரு சொல்லை வந்து பிரித்தெழுது சொல்லி கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர்ஸ் பண்ணுங்கள். ஸோ ஆன்சர் பார்க்கலாமா? ஆப்ஷன் ஏ, கண்டு கூட்டல் எடுக்கப்பட்டு கூட்டல் உள்ளன, கண்டெடுக்கப்பட்டுள்ளன. சரிங்களா? ஸோ சரியா? நாலாவது கேள்வி பாருங்கள், உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ என்னென்ன நூல் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி 2 மற்றும் 4, அதாவது வந்து மணிமேகலை மற்றும் புறநானூறு. ஸோ இதில் ரெண்டுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. சரிங்களா? அடுத்து ஐந்தாவது வந்து பாருங்கள், தமிழ் துணை வினையாக வரும் வேர்ச்சொல் சில தொடர்களில் டேஷாகவும் வருவது உண்டு. அதாவது வந்து தமிழில் வந்து துணை வினையாக வரும் வேர்ச்சொல் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா சில தொடர்களில் வந்து எந்த மாதிரி வரும்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சில தொடர் வந்து முதல் வினையாக வரும். ஆப்ஷன் ஏ முதல் வினையாக வரும். நம்ம செய்யுளுக்கு கொடுக்குற அதே இம்பார்ட்டன்ஸ் வந்து இலக்கணத்துக்கு கொடுக்கணும். சரிங்களா?
அடுத்த கேள்வி வந்து பாருங்கள். ஸோ ரொம்ப முக்கியமான கேள்வி, சரியான கூற்றை தேர்வு செய்க. ஸோ நம்ம திராவிடர் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ் அப்படிங்கிற சொல்லேருந்து திராவிடர் சொல் வந்து வந்தது. ஸோ எந்த மாதிரி வந்து மாற்றங்கள் ஆகி வந்து ஃபைனலாக வந்து திராவிடர் அப்படின்னு வந்து வந்ததுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஆன்சர் ஆப்ஷன் பி, தமிழ், தமிழா, தமிழா, ட்ரமிழா, ட்ரமிழா, திராவிடர், திராவிடர். சரிங்களா? ஸோ அந்த திராவிடர் அப்படிங்கிற சொல் வந்து தமிழ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து தான் வந்தது. சரிங்களா? அடுத்து வந்து பாருங்கள் 7வது கேள்வி, வெண்பாவின் ஓசை. வெண்பாவின் ஓசை என செப்பல் ஓசை. ஆப்ஷன் பி, செப்பல் ஓசை. சரிங்களா? 8வது கேள்வி, சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? சனி நீராடு என்பது யாருடைய வாக்கு? 8வது கேள்வி, ஔவையார் அவர்களுடைய வாக்கு. சரிங்களா? நம்ம ஒவ்வொரு டைமாக வந்து ரிவிஷன் கொடுத்துட்ருக்கோம். ஸோ தயவு செஞ்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரிவிஷன் கொஷின்ஸை அட்டன் பண்ணுங்கள். சரிங்களா? நீங்கள் எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லி அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு கிளாரிஃபிகேஷன் கிடைக்கும். சரிங்களா? 9வது கேள்வி வந்து பாருங்கள், கூற்றுகள். சரிங்களா? ஸோ 3 கூற்று கொடுத்துருக்காங்க. இல்லை வந்து எத்தனை சரி அப்படின்னு பார்த்துடலாம். சரிங்களா? சேலம் மாவட்டத்தில் எருது விளையாட்டில் மரணமுற்றவர் பெயரால் எடுக்கப்பட்ட எருது பொறுத்தார் கல் ஒன்று உள்ளது. சரிங்களா? இங்கே சேலம் மாவட்டத்தில் வந்து எருது விளையாட்டில் மரணமுற்றவர் இறந்தவரோட பெயரில் இருக்கிற ஒரு கல் ஒன்று இருக்குது. பொறுத்தார் கல் ஒன்று உள்ளது. ஸோ இது வந்து சரிதான். 2வது வந்து பாருங்கள், சித்திரக்கல் புடவை என்ற இடத்துல வந்து திமிழுடன் கூடிய காளை ஓவியம் கண்டறியப்பட்டுள்ளது. ஸோ இதுவும் சரிதான். இங்கே சித்திரக்கல் புடவை என்னும் இடத்துல வந்து திமிழுடன் கூடிய காளையோட ஓவியம் வந்து உள்ளது. 3 எருதுகளை பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் கண்டறியப்பட்டது. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? 3 எருதுகளை வந்து பலர் கூடி விரட்டுவது போன்ற பண்டைய ஓவியம், பழங்காலத்து ஓவியம் வந்து எங்கே கண்டறியப்பட்டுள்ளதுன்னா நீலகிரி மாவட்டத்தில். சரிங்களா? இந்த இடப்பெயரெல்லாம் ரொம்ப முக்கியம். சரி, 3மே வந்து சரிதான். அப்போ ஆன்சர் அனைத்தும் சரி. சரிங்களா? 10வது கேள்வி வந்து பாருங்கள், தவறாக பொருந்தி உள்ளதை கண்டறிக. சரிங்களா? ஸோ இது வந்து பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்கள் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து தவறு எதுன்னு கேட்டிருக்காங்க. யாதும் ஊரே யாவரும் கேளிர். யாதும் ஊரே யாவரும் கேளிர் வந்து பார்த்திங்க அப்படின்னா யாருடைய பாடல், சரி யாருடைய பாடல் இதுன்னு பார்த்தீங்கன்னா கணியன் பூங்குன்றனார் தான். சரிங்களா? கணியன் பூங்குன்றனார். 9 நாளி உடுப்பவை இரண்டே. 9 நாளி உடுப்பவை இரண்டே அப்படிங்கிற ஆசிரியர் வந்து குடப்புலவியானார்னு சொல்கிறாங்க. ஸோ தவறு. சரிங்களா? ஸோ யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நக்கீரனார். சரிங்களா? நக்கீரனார். அடுத்த 3 உற்றுளி உதவும் ஒரு பொருள் கொடுத்தும் அப்படிங்கிற ஆசிரியர் வந்து யாருன்னா அரியப்படை கடந்த நெடுஞ்செழியன் அவர்கள். சரி, இதுவும் சரிதான். சான்றோர் ஆக்குதல் தந்தை கடனே பொன்முடியாருடைய வாக்கு. சரி, இதுவும் சரிதான். சரிங்களா? அதாவது பாடல் வரிகள் மற்றும் ஆசிரியர்களோ இல்லை மேற்கோள்களோ நம்ம டேரெக்டாக கேட்காம இந்த மாதிரி கேட்குறக்கும் வாய்ப்புகள் இருக்குது. 11வது கேள்வி வந்து பாருங்கள், பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. பொருந்தாதவற்றை தேர்வு செய்க. இதில் வந்து இது பொருந்தாது அப்படின்னா எருக்கலா. ஆப்ஷன் சி, எருக்கலா. சரிங்களா? 12 தவறானவற்றை தேர்வு செய்க. எதிர்கால இடைநிலை. எதிர்கால இடைநிலை எது அப்படின்னா இச்சு. ஆப்ஷன் டி, இச்சு. 13வது கேள்வி, தமிழகத்தில் எந்த ஆண்டு அகழாய்வு பணி தொடங்கியது? தமிழகத்தில் வந்து எந்த ஆண்டு வந்து அகழாய்வு வந்து பணி வந்து தொடங்கினாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் 1863ஆம் ஆண்டுலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பணி வந்து தொடங்கியது. 1863லேருந்து. 14 குளம் தொட்டு கோடு பதித்து வழி சீத்து உளம் தொட்டு உழுவயலாக்கி என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற நூல் எது? ஆன்சர் சிறுபஞ்சமூலம். ஆப்ஷன் சி, சிறுபஞ்சமூலம். 15வது கேள்வி, ஈரோடு தமிழன்பன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஈரோடு தமிழன்பன் அவர்களுடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எதுனா வணக்கம் வள்ளுவா. ஆப்ஷன் பி, வணக்கம் வள்ளுவா. 16வது கேள்வி, தமிழ் என்னும் சொல்லிலிருந்து டேஷ் என்னும் சொல் பிறந்ததாக ஹீராஸ் பாதிரியார் கூறுகிறார். சரி, அதாவது என்பார். சரிங்களா? அதாவது தமிழ் அப்படிங்கிற சொல்லிலிருந்து வந்து இன்னொரு சொல் வந்து பிறந்ததாக வந்து ஹீராஸ் பாதிரியார் என்பார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த சொல் அப்படின்னா ஆன்சர் திராவிடா. ஆப்ஷன் சி, திராவிடா அப்படிங்கிற சொல் வந்து தமிழ் அப்படிங்கிற சொல்லேருந்து தான் வந்தது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? 17வது கேள்வி, கிரேக்கத்தில் வெண்பா வடிவ பாடல் டேஷ் என அழைக்கப்படுகிறது. கிரேக்கத்தில் வந்து பார்த்துட்டிங்க அப்படின்னா வெண்பா வடிவ பாடல் வந்து எப்படி அழைக்கப்படும் அப்படின்னா சாப்போ. ஆப்ஷன் பி, சாப்போ என அழைக்கப்படுகிறது. 18 திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்? திருத்தொண்ட தொகையை எழுதியவர் யார்?
ஆன்சர் ஆப்ஷன் சி சுந்தரர். ஆப்ஷன் சி சுந்தரர். 19 பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தவர் யார்? பயனற்று இருந்த கல்லணையை சிறு சிறு பகுதிகளாக பிரித்து மணல் போக்கிகளை அமைத்தவர் யார்? ஆன்சர் ஆர்தர் காட்டன் அவர்கள். 20வது கேள்வி மல்லல் மூதுர் வயவேந்தே. மல்லல் மூதுர் வயவேந்தே அப்படிங்கிற பாடல் வரியில் மல்லல் அப்படிங்கிற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? மல்லல் மூதுர் வயவேந்தே அப்படிங்கிற பாடல் அடி இருக்கிற மல்லல் அப்படிங்கிற சொல்லுக்கு என்ன பொருள் அப்படின்னா வளம். ஆப்ஷன் சி வளம். 21 கண்ணு என்ற அடிச்சொல் கீழ்கண்ட எந்த மொழியுடன் தொடர்புடையது? கண்ணு அப்படிங்கிற அடிச்சொல் வந்து பார்த்தீங்கன்னா கீழ்கண்ட எந்த மொழியுடன் தொடர்புடையது? ஆன்சர் தெலுங்கு. ஆப்ஷன் சி தெலுங்கு. 22 பண்டைய மண்டலத்தில் ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் என்ன? பண்டைய மண்டலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஏரிக்கு வழங்கப்படும் பெயர் என்ன? ஆன்சர் கம்மாய், கண்மாய். சரிங்களா? 23 தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றன. இது எவ்வகை தொடர்? சரிங்களா? ஒரு தொடர் கொடுத்துட்டாங்க, இது எவ்வகை தொடர்னு கேட்குறாங்க. தென்னிந்தியாவின் அடையாள சின்னமாக காங்கேயம் மாடுகள் போற்றப்படுகின்றனர் அப்படிங்கிற சொல் வந்து எவ்வகை தொடர்? இது வந்து செய்தித்தொடர். ஆப்ஷன் சி செய்தித்தொடர். 24 வந்து பாருங்க மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலையின் பெயர் என்ன? மக்கள் பருகு நீர் உள்ள நீர்நிலையின் பெயர் என்ன? ஆன்சர் ஊருணி. ஆப்ஷன் சி ஊருணி. 25 இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இவ்வரி இடம்பெற்றுள்ள நூல் எது? இனிமையும் நீர்மையும் தமிழெனல் ஆகும். இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து பிங்கள நிகண்டு. ஆப்ஷன் சி பிங்கள நிகண்டு. 26வது கேள்வி யார் வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது வடமொழி என முதலில் கூறினார்? யார் வந்து வடமொழியை வந்து ஆராய்ந்து பார்த்ததில் மற்ற ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையது வடமொழி அப்படின்னு சொல்லி முதலில் கூறினார் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள். ஆப்ஷன் பி வில்லியம் ஜோன்ஸ் அவர்கள். 27வது கேள்வி வந்து பாருங்க பாவின் சுவைகளில் ஒன்றாக இளிவரல் என்று எந்த சுவையினை தமிழ் இலக்கணம் சுட்டிக்காட்டுகிறது? பாவின் சுவைகளில் ஒன்றாக இளிவரல் என்று எந்த சுவையினை தமிழ் இலக்கணம் சுட்டிக்காட்டுகிறது? ஆன்சர் துன்பம். ஆப்ஷன் சி துன்பம். 28வது கேள்வி திருத்தொண்டர் தொகை மற்றும் திருத்தொண்டர் திருவந்தாதி அடிப்படையாக கொண்டு எழுதப்பட்டது எது? திருத்தொண்டர் தொகை மற்றும் திருத்தொண்டர் திருவந்தாதியை வந்து அடிப்படையாக வச்சு எழுதப்பட்ட நூல் எது? ஆன்சர் பெரிய புராணம். ஆப்ஷன் சி பெரிய புராணம். 29 சிந்துவெளி கல் முத்திரை ஏறு தழுவுதலை குறிப்பதாக தெரிவித்தவர் யார்? சிந்துவெளி கல் முத்திரை ஏறு தழுவலை குறிப்பதாக தெரிவித்தவர் யார்? ஆன்சர் ஐராவதம் மகாதேவன் அவர்கள். ஐராவதம் மகாதேவன் அவர்கள். 30வது கேள்வி புகார் நகரில் குடியிருப்பவர்களாக விலாரை காதையில் குறிப்பிடாதவர் யார்? ஆன்சர் ஆப்ஷன் டி தேவர்கள் மற்றும் அசுரர்கள். தேவர்கள் மற்றும் அசுரர்கள். 31 லீலா திலகம். லீலா திலகம் என்ற இலக்கண நூலின் காலம். லீலா திலகம் என்ற இலக்கண நூலின் காலம். ஆன்சர் ஆப்ஷன் சி பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டு. பொது ஆண்டு 15ஆம் நூற்றாண்டு. 32வது கேள்வி சுரிவலை சொரிந்து முத்தின் சுடர்பெறும். இந்த பாடலடியில் சுரிவலை அப்படிங்கிற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சுரிவலை சொரிந்து முத்தின் சுடர்பெறும் அப்படிங்கிற பாடல் வரியில் சுரிவலை என்பதன் பொருள் என்ன? ஆன்சர் சங்கு. ஆப்ஷன் டி சங்கு. 33வது கேள்வி தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தண்ணீர் தேசம் என்ற நூலின் ஆசிரியர் ஆப்ஷன் சி வைரமுத்து அவர்கள். 34வது கேள்வி தாழ் பூந்துரை அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. தாழ் பூந்துரை அப்படிங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு. ஆன்சர் ஆப்ஷன் பி வினைத்தொகை. 35வது கேள்வி உலக தாய்மொழி நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகிறது? உலக தாய்மொழி நாள். ஆன்சர் பிப்ரவரி 21ஆம் தேதி. 36வது கேள்வி தமிழ் விடு தூது கூறும் வண்ணங்கள் எத்தனை? தமிழ் விடு தூது கூறும் வண்ணங்கள் எத்தனை?
ஆன்சர் ஆப்ஷன் டி 100 வண்ணங்கள். ஆப்ஷன் டி 100 வண்ணங்கள். 37வது கேள்வி, பந்து உருண்டது என்பதற்கு எடுத்துக்காட்டு. பந்து உருண்டது அப்படிங்கிற தொடருக்கு எடுத்துக்காட்டு கேட்டிருக்காங்க. ஆன்சர் தன்வினை. ஆப்ஷன் பி தன்வினை. 38 சரியானவற்றை கண்டறிக. ஸோ ஃபஸ்ட்டு கந்தர்வனின் இயற்பெயர் வந்து நாகலிங்கம். ஸோ சரிதான், கந்தர்வன் அவர்களுடைய இயற்பெயர் என்ன? நாகலிங்கம். இவர் வந்து ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். ராமநாதபுரம் மாவட்டத்தை சேர்ந்தவர். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் ஆகியவை இவர் இயற்றிய நூல்கள். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? ஸோ அனைத்தும் சரி. அதாவது கந்தர்வன் அவர்களுடைய இயற்பெயர் வந்து நாகலிங்கம். இவர் வந்து ராமநாத மாவட்டத்தை சேர்ந்தவர். சாசனம், ஒவ்வொரு கல்லாய், கொம்பன் ஆகிய நூல்கள் வந்து இவர் இயற்றிய நூல்கள் தான். 38வது கேள்வி வந்து பாருங்கள், ஏறு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள இலக்கண நூல் எது? ஏறு தழுவுதல் நிகழ்வை பதிவு செய்துள்ள இலக்கண நூல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் புறப்பொருள் வெண்பா மாலை. ஆப்ஷன் டி புறப்பொருள் வெண்பா மாலை. 40வது கேள்வி, புகார் நகரில் இந்திர விழா நடைபெறும் நாட்கள் எத்தனை? புகார் நகரில் வந்து இந்திர விழா நடைபெறும், மலைக்கு வேண்டி இருக்கிற விழா தான் இது. ஸோ எத்தனை நாட்கள் நடைபெறும்னா 28 நாட்கள் நடைபெறும். ஆப்ஷன் பி 28. சரிங்களா? 28 நாட்களில் நடைபெறும். 41 எந்த நாட்டு பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? சரிங்களா? எந்த நாட்டு பணத்தாள்களில் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது? ஆன்சர் ஆப்ஷன் சி இலங்கை மற்றும் மொரீசியஸ். இலங்கை மற்றும் மொரீசியஸ். 42 வந்து பாருங்கள், ஞாலம், காவலர் தோல்வழி, முறுக்கி அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள துறை கேட்டிருக்காங்க. ஞாலம், காவலர் தோல்வழி, முறுக்கி அப்படிங்கிற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள துறை வந்து ஆப்ஷன் சி முதுமொழி காஞ்சி. 43வது கேள்வி, தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்ற நூலின் ஆசிரியர் யார்? தமிழர் நாகரிகமும் பண்பாடும் என்கின்ற நூலின் ஆசிரியர் வந்து யாருன்னா ஆப்ஷன் சி தட்சிணாமூர்த்தி அவர்கள். சரிங்களா? ஸோ இந்த நூலாசிரியர்கள் எல்லாமே ரொம்ப முக்கியம். 44வது கேள்வி, வல்லினம் மிகுந்து வருதல் எந்த விகார புணர்ச்சியினால் ஏற்படும்? வல்லினம் மிகுந்து வர்றது வந்து எந்த விகார புணர்ச்சியினால் வந்து ஏற்படும்னா தோன்றல். ஆப்ஷன் ஏ தோன்றல். 45வது கேள்வி வந்து பாருங்கள், தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? ஆன்சர் இலங்கை மற்றும் சிங்கப்பூர். ஆப்ஷன் பி இலங்கை மற்றும் சிங்கப்பூர். 46வது கேள்வி, தமிழ் விடு தூது சொல்லும் சுவைகள் எத்தனை? தமிழ் விடு தூது சொல்லும் சுவைகள் எத்தனை? ஆன்சர் 9. ஆப்ஷன் சி 9 சுவைகள். 47 தவறானவற்றை கண்டறிக. தவறானவற்றை கண்டறிக. ஸோ அப்பா சொன்னார் என்பது செயப்பாட்டு வினைத்தொடர். அப்பா சொன்னார் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செயப்பாட்டு வினை தொடர்கிறாங்க. ஸோ தவறு. தோசை வைக்கப்பட்டது என்பது செய்வினை தொடர். தோசை வைக்கப்பட்டது என்பது செய்வினை தொடருங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. சரிங்களா? ஸோ ஆன்சர் இரண்டும் தவறு. ஆப்ஷன் டி இரண்டும் தவறு. ஸோ அடுத்து 48 சரியான இணையை தேர்வு செய்க. ஸோ இதில் வந்து அந்த புக்குக்கு ஒவ்வொரு இயலும் பேக் சைடில் வந்து அறிவை விரிவு செய் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க புக் பேக் கொஷினுக்கு கடைசியில். சரிங்களா? அடுத்த பருவம் கேள்வி அந்த பாடத்துக்கு முன்னாடி லாஸ்ட் பேஜில் வந்து கொடுத்துருப்பாங்க ஒரு பாக்ஸில். இல்லை அப்படின்னா அந்த தனியாக பாயிண்ட்ஸ் மாதிரி மென்ஷன் பண்ணி சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அறிவை விரிவு செய் அப்படிங்கிறத வந்து நூல் மற்றும் நூலாசிரியர்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்கு. சரிங்களா? வாய்க்கால் மீன்கள் ஆசிரியர் வந்து இறையன்பு. சரிதான். சரிங்களா? ஸோ சரியானது எதுன்னு கேட்டிருக்காங்க. வாய்க்கால் மீன்கள் ஆசிரியர் யாருன்னா இறையன்பு அவர்கள். தண்ணீர் 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 தண்ணீர்ங்கிற நூல் ஆசிரியர் யாருன்னா கோமல் சுவாமிநாதன் அவர்கள் வருவாங்க. ஸோ மாற்றி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி தண்ணீர் தேசமோட ஆசிரியர் வந்து வைரமுத்து அவர்கள் வருவார். சரிங்களா? ஸோ அதான் வந்து ரெண்டும் மாற்றி கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அடுத்து 4வது மழைக்காலமும் குயிலோசையும். மழைக்காலமும் குயிலோசையும் ஆசிரியர் யாருன்னா மா கிருஷ்ணன் அவர்கள். ஸோ மலை குயிலோசை அப்படின்னாலே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிருஷ்ணர் அவர்கள் பற்றி நம்ம பார்த்துருப்போம். சரிங்களா? ஸோ அவர். ஸோ அப்போ இந்த மூணுமே வந்து மாற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ எது சரின்னா வாய்க்கால் மீன்கள் ஆசிரியர் இறையன்பு அவர்கள். ஸோ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 49வது கேள்வி வந்து பாருங்கள், செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமீன் இத்தொடரில் செற்ற அப்படிங்கிற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. செற்றமும் கலாமும் செய்யாது அகலுமீன் அப்படிங்கிற தொடரில் சற்ற என்ற சொல்லோட பொருள் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ செற்ற அப்படின்னா என்ன அப்படின்னா சினம். ஆப்ஷன் ஏ சினம். 50வது கேள்வி வந்து பாருங்கள்,
புகார் நகரில் அரசருக்குரிய அமைச்சர் குழுவாகிய ஐம்பெருங்குழுவில் இடம் பெறாதவர் யார்? புகார் நகரில் வந்து அரசருக்குரிய அமைச்சர் குழு இருக்குல்ல, ஸோ அதில் வந்து ஐம்பெருங்குழுவில் வந்து இடம் பெறாதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் கடைக்காப்பலர் வரமாட்டார். சரிங்களா? அந்த ஐம்பெருங்குழுவில் வந்து யார் இருப்பாங்கன்னா சடங்கு செய்விப்போர், படைத்தலைவர், சாரணர்லாம் இருப்பாங்க. கடைக்காப்பலர் வந்து இருக்க மாட்டாங்க அந்த குழுவில். 51வது கேள்வி வந்து பாருங்கள். உண்ணப்படும் தேனே உன்னோடு உவந்து உரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்பங்கேள் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்ற இலக்கியம் எது? ஆன்சர் தமிழ் விடு தூது. ஆப்ஷன் டி தமிழ் விடு தூது. 52 குளியலை குளியலை குள்ள குளிர குடைந்து நீராடி என்றவர் யார்? குளியலை குள்ள குளிர நீராடி என்றவர் யாருன்னா ஆண்டாள் அவர்கள். சரிங்களா? ஸோ திருப்பாவையில் வர ஒரு பாடல் தான் குள்ள குளிர குடைந்து நீராடாதி அப்படின்னு சொல்லி பாடல் வரி இருக்கும். 53வது கேள்வி. கனவிலும் இனிமை தராதது கனவிலும் இனிமை தராதது. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் சி தீ நட்பு. கனவிலும் இனிமை தராதது தீ நட்பு. 54 அப்துல் மலையில் நனைந்தான் அப்படிங்கிறது வந்து எவ்வகை தொடர்? அப்துல் வந்து மலையில் நனைந்தான் அப்படிங்கிறது வந்து என்ன வகை தொடர் அப்படின்னா உடன்பாட்டு வினைத்தொடர். உடன்பாட்டு வினைத்தொடர். 55வது கேள்வி. கூற்றுகளை ஆராய்க கூற்றுகளை ஆராய்க. 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். ஸோ சரிதான். சரிங்களா? 2 கண்களைப் போல 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு வந்து கண்ணின்னு சொல்லுவாங்க. அதே வந்து பாருங்கள், தமிழில் 2 அடிகளை கொண்ட மோனையால் தொடுக்கப்படும் செய்யுள் கன்னி ஆகும். ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? அதாவது வந்து பூக்களை வந்து ஒன்றுக்கும் மேலே அதாவது 2 பூக்களாக வைத்து தொடுக்கிறதுக்கு வந்து கண்ணின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ சரி. சரிங்களா? அப்போ கூற்று வந்து 1 சரி 2 தவறு. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 56 பொறுத்துக. தெல்லமுது தெல்லமுது அப்படிங்கிறது வந்து பண்புத்தொகை. முத்திக்கனிங்கிறது வந்து உருவகம். சிந்தாமணிங்கிறது வந்து ஈறுகட்ட எதிர்மறை பெயரெச்சம். சரிங்களா? ஸோ ஆன்சர் 2, 1, 3. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 57வது கேள்வி. இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது சாரியை. ஆப்ஷன் பி சாரியை. சரிங்களா? அதாவது இடைநிலைக்கும் விகுதிக்கும் இடையில் வருவது வந்து சாரியை. சரிங்களா? 58 மிசை என்ற சொல்லோட எதிர்ச்சொல். மிசை என்ற சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? கீழே. ஆப்ஷன் டி கீழே. மிசைன்னு சொல்லோட எதிர்ச்சொல் என்ன? கீழே. 59வது கேள்வி. மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம்ங்கிற பாடல் வரியில் இடம்பெற்றுள்ள நூல் எது? மறவாது இது கேள் மண்ணுயிர்க்கெல்லாம் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. 60வது கேள்வி. தோரண வீதியும் தோமரு கோட்டியும்ங்கிற சொல்லோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. தோரண வீதியும் தோமரு கோட்டியும் அப்படிங்கிற சொல்லோட இலக்கணம் வந்து பார்த்திங்கன்னா எண்ணும்மை. ஆப்ஷன் ஏ எண்ணும்மை. 61வது கேள்வி வந்து பாருங்கள். பொறுத்துக. ஊனரசம் அப்படிங்கிறது வந்து குறையுடைய சுவை. நவரசம் அப்படிங்கிறது வந்து சமநிலை. வனப்பு அப்படிங்கிறது வந்து இயைபு. தூங்கிசை அப்படிங்கிறது வந்து வண்ணம். சரிங்களா? ஊனரசம் அப்படிங்கிறது வந்து குறையுடைய சுவை. நவரசம் அப்படிங்கிறது வந்து சமநிலை. வனப்பு அப்படின்னா இயைபு. தூங்கிசை அப்படிங்கிறது வந்து வண்ணம். இப்போ ஆன்சர் என்ன? 2, 3, 4, 1. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 62 துப்பார்க்கு என தொடங்கும் குரட்பாவில் இடம்பெற்றுள்ள அணி என்ன வகை அணின்னு கேட்டிருக்காங்க. துப்பார்க்கு என தொடங்கும் குரட்பாவில் உள்ள அணி வந்து என்ன அணின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் சொல் பின்வரு நிலையணி. சொல் பின்வரு நிலையணி. 63வது கேள்வி. திருக்குறளுக்கு சிறந்த உரை எழுதியவர். சரிங்களா? ஸோ திருக்குறளுக்கு வந்து நிறைய பேர் உரை எழுதியிருக்காங்க. அதில் வந்து சிறந்த உரை எழுதியவர் யாருன்னா பரிமேலழகர். சரிங்களா? பரிமேலழகர். இது வந்து யார் பதிப்பித்தாங்க முதல் அப்படின்னா தஞ்சையில் வந்து ஞான பிரகாசம் அவர்கள் வந்து பதிப்பித்தாங்க. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமான இதை நோட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்வியில் 100 வினாக்கள் வந்து நம்ம தனியாக பார்த்துருக்கோம். ஸோ பார்க்கல அப்படின்னா பிளேலிஸ்ட்டில் டீட்டெயில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். ஸோ திருக்குறள் சம்மந்தப்பட்ட கேள்விகள் அந்த அணி இலக்கணங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா யூனிட் 8லேயும் வரும் உங்களுக்கு. சரிங்களா? ஸோ திருக்குறள் கொடுத்து என்ன வகை அணின்னு கேட்குறாங்களே, ஸோ அதெல்லாமே வந்து யூனிட் 8லேயும் வரும். 64வது கேள்வி வந்து பாருங்கள். திராவிட மொழி குடும்பம் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை? திராவிட மொழி குடும்பம் எதன் அடிப்படையில் பிரிக்கப்படவில்லை? ஆன்சர் கீழ் திராவிட மொழிகள். கீழ் திராவிட மொழிகள்.
65வது கேள்வி, இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளவு? இந்தியாவில் பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஆன்சர் 1300 மொழிகள். 1300 மொழிகள். 66 ஆடுகிளை. ஆடுங்கிளை சொல்லோட இலக்கண குறிப்பு கேட்டிருக்காங்க. ஆடுங்கிளை சொல்லோட இலக்கண குறிப்பு ஆன்சர் பெயரெச்ச தொடர். பெயரெச்ச தொடர். 67 பொறுத்துக்க. சொல்லும் பொருளும் தான் இதெல்லாமே. சரிங்களா? சூடு. சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு. வரம்பு அப்படிங்கிறது வந்து வரப்பு. நாளிகேரம். நாளிகேரம் அப்படிங்கிறது வந்து தென்னை. மாடுனா பக்கம். சரிங்களா? சூடு அப்படின்னா நெல் அரிக்கட்டு. வரம்பு வரப்பு. நாளிகேரம்னா தென்னை. மாடுனா பக்கம். ஸோ ஆன்சர் என்ன? 2 3 2 3 4 1. ஆப்ஷன் பி தான் வந்து சரி. 68வது கேள்வி வந்து பாருங்கள். மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு என்ன பெயர்? மணற்பாங்கான இடத்தில் தோண்டி சுடுமண் வளையமிட்ட கிணற்றுக்கு என்ன பெயர்? ஆன்சர் ஆப்ஷன் டி உறை கிணறு. உறை கிணறு. 69வது கேள்வி வந்து பாருங்கள். பின்வரும் தொடர்களில் சீத்தலை சாத்தனார் அவர்கள் பற்றிய குறித்த தவறான தொடர் கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ அவரை பற்றின குறிப்புகள் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் தவறானது எதுன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ சீத்தலை சாத்தனார் அவரோட பெயர்லேயே இருக்குது. சீத்தலை அப்படிங்கிறது வந்து அவர் பிறந்த ஊர் தான். சரிங்களா? சீத்தலை என்னும் ஊரில் பிறந்து மதுரையில் வாழ்ந்தார். ஸோ இது வந்து சரிதான். சரிங்களா? சீத்தலை சாத்தனார் அவருடைய ஊர் பேர் தான் வந்து அவரோட பேரில் முன்னாடி அடைமொழியாக இருக்கும். ஸோ சரிதான். தண்டமில் ஆசான் சாத்தான் என புகழப்பட்டவர். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? தண்டமில் ஆசான் என்ற சிறப்பு பெயர் கொண்டவர் வந்து சீத்தலை சாத்தனார் தான். சரிங்களா? ஸோ அடுத்து தானிய வாணிகம் செய்தவர். ஆப்ஷன் சி தானிய வாணிகம் செய்தவர். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? அடுத்தது ஆப்ஷன் டி கம்பரின் சமகாலத்தவர். ஸோ இது வந்து தவறு. சரிங்களா? ஸோ இவர் வந்து கம்பரின் சமகாலத்தவர் அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. அப்போ பின்வரும் குறி தவறானதை கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி. 70வது கேள்வி வந்து பாருங்கள். தாமசம் என்பது கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கும்? தாமசம் என்பது கீழ்கண்டவற்றில் எதனை குறிக்கும்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி சோம்பல். 71வது கேள்வி வந்து பாருங்கள். எல்லை விரிந்த சமவெளி எங்கும் நான் இறங்கி தவழ்ந்து வந்தேன் என்று பாடியவர் யார்? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி கவிமணி அவர்கள். அடுத்த பொறுத்துக வந்து பாருங்கள். மாடு பக்கம், எருமை மீதி, வண்டு மா, எருமைக்கடா பகடு. சரியா? மாடுனா என்ன? பக்கம், எருமை மீதி, வண்டு மா, எருமைக்கடா பகடு. ஸோ அப்போ ஆன்சர் என்ன? 2 4 1 3. ஆப்ஷன் சி தான் வந்து சரி. 73வது கேள்வி. நடு திராவிட மொழிகளில் பொருந்தாதது எது? நடு திராவிட மொழிகளில் பொருந்தாதது வந்து எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் மால்தோ. ஆப்ஷன் சி மால்தோ. 74 4 மொழி குடும்பங்களில் பொருந்தாதது எது? 4 மொழி குடும்பங்கள் இருக்குல்ல, அதில் வந்து பொருந்தாதது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷனே இல்லை. சரிங்களா? ஸோ இந்தோ ஆரிய மொழிகளே கிடையாது. மொழி குடும்பத்தில் வந்து இந்தோ ஆரிய மொழிகள் கிடையாது. 75 வந்து பாருங்கள். உவேசா எந்த ஆண்டு தமிழ் விடு தூது இலக்கியத்தை முதலில் பதிப்பித்தார்? உவேசா அவர்கள் வந்து எந்த ஆண்டு தமிழ் விடு தூது இலக்கியத்தை வந்து முதலில் பதிப்பித்தார்? ஸோ ஆன்சர் 1930ஆம் ஆண்டு. 1930ஆம் ஆண்டு. 76 நீர்நிலைகள் பெயர்கள் அல்லாதது எது? நீர்நிலைகள் பெயர்களில் அல்லாதது எது? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி புலரி. ஆன்சர் புலரி. ஸோ என்னென்ன பெயர்கள் இருக்குன்னா அகழி, இளஞ்சி, ஆறு அப்படிங்கிறது வந்து நீர்நிலைகளை குறிக்கும். புலரி அப்படிங்கிற சொல் வந்து குறிக்காது. 77வது கேள்வி வந்து பாருங்கள். சரியான கூற்றை தேர்வு செய்க. பாரதிதாசனின் வழித்தோன்றல் பாரதியார் மாணவராக விளங்கியவர் தமிழ் ஒளி அப்படிங்கிறாங்க. ஸோ தவறு. சரிங்களா? பாரதிதாசன் வழித்தோன்றல் பாரதியார் மாணவராக விளங்கியவர் தமிழ் ஒளிங்கிறாங்க. தவறு. இவர் புதுவையில் பிறந்தார். இவர் புதுவையில் பிறந்தார். சரிதான். பீராயி, மாதவி காவியம், குருவிப்பட்டி முதலானவை இவரின் படைப்புகள். ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? அப்போ ஆன்சர் என்ன அப்படின்னா சரியானதாக கேட்டிருக்காங்க. 1 வந்து தவறு, 2 3 வந்து சரி. அப்போ ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. 78வது கேள்வி வந்து பாருங்கள். உயர்வுடைய புகார் நகரில் பொருள் உணர்த்தும் உலகியல், தத்துவம், வீடு பேறு ஆகிய பொருள்களை விளக்குபவராக மணிமேகலை யாரை குறிப்பிடுகிறது? எது? உலகியல், தத்துவம், வீடு பேறு ஆகிய பொருள்களை விளக்குபவராக மணிமேகலை யாரை குறிப்பிடுகிறது?
ஸோ ஆன்சர் சமயவாதிகள். ஆப்ஷன் சி சமயவாதிகள். 79 பொறுத்துக. கைச்சாத்து அப்படின்னா பொருள்பட்டி, கம்புல் சங்கு, பாலி அப்படின்னா ஆலமரம், ஸோ அடுத்து மகினா பசு. ஸோ இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் 1 2 3 4. ஸோ அப்படியே சரிதான். 80வது கீழே வந்து பாருங்கள், சரியானவற்றை தேர்வு செய்க. சரியானவற்றை தேர்வு செய்க. தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் தூது என்பதும் ஒன்றாகும். தமிழ் சிற்றிலக்கிய வகைகளுள் வந்து தூது அப்படிங்கிறது வந்து ஒன்று இருக்குது. தமிழ் விட தூதும் வந்து அதில் ஒன்று தான். தூது அப்படிங்கிறது வந்து வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என வேறு பெயர்களாலும் அழைக்கப்படும். வாயில் இலக்கியம், சந்தி இலக்கியம் என்று அழைக்கப்படுவது தூது இலக்கியம் தான். சரிங்களா? இது வந்து சிற்றிலக்கிய வகைகளுள் ஒன்று. ஸோ அதுவும் சரிதான். முதல் இரண்டுமே சரிதான். தமிழ் விடு தூது. மதுரையில் கோவில் கொண்டிருக்கும் மீனாட்சி அம்மன் மீது காதல் கொண்ட ஒருவன் தன் காதலை கூறி வருமாறு தூது விடுவதாக அமைய உள்ளது அப்படின்றாங்க. ஸோ இது வந்து தவறு. இந்நூல் 262 கன்னிகளை கொண்டது அப்படிங்கிறாங்க. ஸோ இதுவும் தவறு. சரிங்களா? ஸோ தமிழ் விடு தூதில் மொத்தம் எத்தனை கன்னிகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். சரிங்களா? ஸோ பார்க்கலாம். ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா 1 2 சரி. சரிங்களா? 81வது கேள்வி. பழையன கழிதலும் புதியன புகுதலும் இப்பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது? பழையன கழிதலும் புதியன புகுதலும் என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் வந்து ஆப்ஷன் ஏ நன்னூல். 82 அரச மரத்தை குறிக்கும் சொல்லை காண்க. அரச மரத்தை குறிக்கும் சொல் எது அப்படின்னா கோழி. ஆப்ஷன் ஏ கோழி, இந்த லீ. சரிங்களா? ஸோ இது வந்து அரச மரத்தை குறிக்கும். 83வது கேள்வி. திராவிட மொழிகள் மொத்தம் எத்தனை? திராவிட மொழிகள் மொத்தம் வந்து எத்தனை அப்படின்னா 28 மொழிகள் இருக்குது. திராவிட மொழிகள் மொத்தம் 28 மொழிகள் இருக்குது. 84வது கேள்வி. இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்? இந்திய நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது என்று குறிப்பிட்டவர் யார்? ஸோ ஆன்சர் சா அகத்தியலிங்கம் அவர்கள். சா அகத்தியலிங்கம் அவர்கள். ஸோ அடுத்து 85 வந்து பாருங்கள். காத்தொளிரும் குண்டலமும் கைக்கு டேஷ் கருணை மார்பின் மீத்தொளிர் டேஷ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு பாடல் வரி. காத்தொளிரும் குண்டலமும் கைக்கு திருக்குறள் கருணை மார்பின் மீத்தொளிர் சிந்தாமணி. சரிங்களா? ஆப்ஷன் சி தான் வந்து சரி. திருக்குறள் மற்றும் சிந்தாமணி. ஸோ அடுத்து 86. மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் யார்? மலை உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் ஆப்ஷன் சி மாங்குடி மருதனார். சரிங்களா? மலை வந்து உழவுக்கு உதவுகிறது என்று கூறியவர் மாங்குடி மருதனார். 87வது கேள்வி பொறுத்துக்க. தரளம் அப்படின்னா முத்து, மது, தேன், வாவினா பொய்கை. ஸோ இதுவும் சரிதான். சரிங்களா? 1 2 3. தரளம்னா முத்து, மதுனா தேன், வாவினா பொய்கை. 88. பசியும் நோயும் பகையும் நீங்கி மழையும் வளரும் எங்கும் பெறுவதாக என வீழ்த்தி நகருக்கு முரசறைவோன் அறிவித்த செய்தியை கூறும் நூல் எது? ஆன்சர் ஆப்ஷன் பி மணிமேகலை. 89வது கேள்வி. 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் எலும்பையும் கட்கருவிகளையும் கண்டெடுத்த அறிவியல் அறிஞர் யார்? 1863ஆம் ஆண்டு சென்னை பல்லாவரம் செம்மண் மேட்டுப்பகுதியில் வந்து எலும்பையும் கட்கருவிகளையும் கண்டெடுத்த அறிவியல் அறிஞர் யார்? ஸோ ஆன்சர் ராபர்ட் ப்ரூஸ்புட் அவர்கள். ஆப்ஷன் சி ராபர்ட் ப்ரூஸ்புட் அவர்கள். 90வது கேள்வி. மதுரை அருகே உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் 3 வெவ்வேறு காலகட்டங்களை சேர்ந்த தொல்பொருட்கள் சுமார் எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது? மதுரை அருகே உள்ள கீழடியில் நடத்தப்பட்ட அகழாய்வில் வந்து பார்த்தீங்கன்னா 3 வெவ்வேறு காலகட்டத்தை சேர்ந்த தொல்பொருள்கள் வந்து கண்டுபிடிச்சாங்க. அது வந்து எத்தனை ஆண்டுகளுக்கு முற்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஆன்சர் 2300 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்தது தொல்பொருள்கள் எல்லாமே. 91. குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் என்ற குறட்பாவில் பயின்று வரும் அணி என்ன அணி? குணம் நாடி குற்றமும் நாடி அவற்றுள் மிகை நாடி மிக்க கொளல் அப்படிங்கிற குறட்பாவில் பயின்று வரும் அணி. ஆன்சர் சொல் பின்வரும் நிலையணி. சொல் பின்வரும் நிலையணி. 92. சேக்கிலார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்? சேக்கிலார் யாருடைய அவையில் முதலமைச்சராக இருந்தார்?
ஸோ ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாம் குலோத்துங்க சோழன் அவையில். 93வது கேள்வி, பின்வருவனவற்றுள் கன்னட இலக்கியம் எது? பின்வருவனவற்றுள் கன்னட இலக்கியம் எது? ஆன்சர் கவிராஜ மார்க்கம். ஆப்ஷன் ஏ கவிராஜ மார்க்கம். 94வது கேள்வி, சரியானவற்றை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரியானவற்றை தேர்வு செய்க. 1856 திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை என்று கூறியுள்ளார். ஸோ சரிதான். 1856 வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்னும் கால்டுவெல் திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்தில் இருந்து வேறுபட்டவை என்று கூறியுள்ளார். இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள் செல்வாக்கு செலுத்தியுள்ளனர் என்று கூறினார். ஸோ இதுவும் சரிங்களா. ஸோ கால்டுவெல் அவர்கள் என்ன சொன்னாங்க அப்படின்னா 1856 வந்து திராவிட மொழிகள் ஒப்பிலக்கணம் இது வந்து ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்டவைனாரு. ஸோ அதே மாதிரி சமஸ்கிருத மொழிக்குள் செல்வாக்கும் இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இரண்டுமே சரி. ஆப்ஷன் பி இரண்டும் சரி. 95வது கேள்வி, தவறான இணை கேட்டிருக்காங்க. பழங்காசுகள் வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்க? கோவையில். முதுமக்கள் தாளிகள் வந்து ஆதிச்சநல்லூர் அகழாய்வில் கண்டுபிடிச்சாங்க. சதுரங்காய்கள் வந்து அரிக்கமேடுங்கிறாங்க. ஸோ தவறு. ஒரே கிணறு வந்து எங்கே கண்டுபிடிச்சாங்கன்னா கீழடியில். சரிங்களா. ஸோ இது வந்து எல்லாமே பார்த்திங்கன்னா அகழ்வாராய்ச்சிகள் தான். ஸோ இது வந்து யூனிட் 8லேருந்து கேட்பாங்க. சரிங்களா. ஸோ யூனிட் 8ல் வந்து பார்த்திங்க அப்படின்னா தொழில் அகழாய்வு டாப்பிக்லேருந்து கேட்பாங்க. ஸோ இதுக்குன்னே நம்ம தனியாக ஒரு வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வருஷம் 2024ஆம் ஆண்டு வந்து எங்கெங்கே அகழாய்வு நடக்க போகுது, எந்தெந்த மாவட்டத்தில் இருக்குது அந்த இடங்கள் எல்லாமே அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாக அந்த மாதிரி பார்த்துருக்கோம். சரிங்களா. ஸோ பார்க்கலன்னா ப்ளேலிஸ்ட்டில் டீட்டெயில் இருக்குது பாருங்கள். 96வது கேள்வி, தமிழ்நாடு எந்த பகுதியில் உள்ளது? தமிழ்நாடு எந்த பகுதியில் உள்ளது? ஸோ ஆன்சர் வெப்பமண்டல பகுதியில். ஆப்ஷன் பி வெப்பமண்டல பகுதியில். 97வது கேள்வி வந்து பாருங்கள், ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் மற்றும் காளைகளின் பாய்ச்சல் பற்றிய செய்திகளை கூறும் நூல்கள் எது? ஏறு தழுவுதல் களம் குறித்த அடிகள் மற்றும் காளைகளோட பாய்ச்சல் பற்றிய செய்திகள் கூறும் நூல்கள் வந்து முல்லைக்களி மற்றும் கலித்தொகை. ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ மற்றும் பி. சரிங்களா. முல்லைக்களி மற்றும் கலித்தொகை. 98வது கேள்வி, தமிழ் மரபில் நீரும் நீர் ஆடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவையாக விளங்குகின்றன என்று கூறியவர் யார்? தமிழ் மரபில் நீரும் நீராடலும் வாழ்வியலோடு பிணைக்கப்பட்டவைகளாக விளங்குகின்றது என்று கூறியவர் யார்? ஸோ ஆன்சர் பரமசிவன் அவர்கள். ஆப்ஷன் ஏ பரமசிவன் அவர்கள். 99வது கேள்வி பொறுத்துக. காணி காணி வந்து 1/80 சரிதான். அரைக்காணிங்கிறது வந்து 1/160, அரைமா 1/40, ஒருமாங்கிறது வந்து 1/20. ஸோ எல்லாமே சரிதான். சரிங்களா. அப்போ ஆன்சர் 1, 2, 3, 4. காணிங்கிறது வந்து 1/80, அரைக்காணிங்கிறது வந்து 1/160, அரைமானா 1/40, ஒருமாங்கிறது வந்து 1/20. ஸோ 100வது கேள்வி வந்து பாருங்கள். அடுத்தது லாஸ்ட் கொஷின்னு பொறுத்துக. மொஃபோமி அப்படிங்கிறது வந்து உருபன் சரிதான். ஃபோமி அப்படிங்கிறது வந்து ஒளியன். லெக்சிகான் அப்படிங்கிறது வந்து பேரகராதி. கம்பேரிட்டிவ் கிராமர் அப்படிங்கிறது வந்து ஒப்பிலக்கணம். ஸோ இதுவும் சரிதான். அப்போ ஆன்சர் என்ன? 1, 2, 4, 3. ஆப்ஷன் ஏ தான் வந்து சரி. சரிங்களா. ஸோ இன்றைக்கி வந்து 100 கேள்வி பார்த்துட்டோம். ஸோ இந்த 100 கேள்வியில் வந்து நீங்கள் எத்தனை கொஷின்ஸ்க்கு வந்து கரெக்டாக ஆன்சர்ஸ் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது டவுட் இருந்தனாலும் கேளுங்க. ஸோ கொஷின்ஸ் வந்து வீடியோ பார்த்து ஒர்க் அவுட் பண்ண முடியலன்னா நிறைய பேர் வந்து பிடிஎஃப் வாங்கிட்டு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் பிடிஎஃபாக வாங்கி கொஷின்ஸும் கூட நீங்கள் ரைட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ஆன்சர்ஸும் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுத்துருவோம். சரிங்களா. ஸோ எல்லாமே சேர்ந்து காம்போ ஆஃபரில் ரொம்ப கம்மியான ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும்னா மேலே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி டீட்டெயில் வந்து கேட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சி நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.